கோயம்புத்தூர் மாநகராட்சி வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் தூய்மை பணிகள், சாலை பணிகள், பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் மற்றும் குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டங்களை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் அவர்கள் இன்று ஆகஸ்ட் 6 நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இன்று காலை முதல் ஜிஎன் மில், சுப்பிரமணியம் பாளையம் பகுதிகளில் உள்ள சுகாதார ஆய்வாளர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் வருகை பதிவுகள், பணிகளின் நிலை மற்றும் அலுவலக சுத்தம் குறித்த ஆய்வை மேற்கொண்ட ஆணையாளர் தேவையற்ற பொருட்கள் உடனடியாக அகற்றப்பட்டு தூய்மை பராமரிக்கப்படும் வகையில் உத்தரவு பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து பாதாள சாக்கடை திட்டப்பணிகளை பார்வையிட்ட அவர் பணிகளை விரைவாக முடிக்க ஆலோசனை வழங்கினார். சாலையோரங்களில் கொட்டப்படும் குப்பைகள் தொடர்பாக கண்காணிப்பு செலுத்த சிசிடிவி கேமரா பொருத்தவும், குப்பை கொட்டுபவர்களுக்கு அபராதம் விதிக்கவும் அறிவுறுத்தினார். மேலும் சுவாதி கார்டன், முத்தம்மாள் லேஅவுட், ஒயிட்லட் கார்டன் பகுதிகளில் மக்கும் மற்றும் மக்கா குப்பைகளை தனியாக சேகரிக்கும் செயல்பாடுகளை நேரில் பார்வையிட்டு சத்தி பிரதான சாலை மற்றும் அபிராமி நகர் பகுதியில் சாலையோர மண் குவியல்களை அகற்றும் பணிகளையும் ஆய்வு செய்தார். இதேபோல் சிவானந்தாபுரம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலும் ஆய்வு மேற்கொண்ட ஆணையாளர் குடிநீர் விநியோக பதிவுகள் மற்றும் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இந்த ஆய்வில் மாநகராட்சி மற்றும் பொறியியல் அலுவலர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், சுகாதாரத்துறை அலுவலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.